ப்ளஸ் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டாப் டே ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். ஒன் ஷாட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆஸ் யூ ஆல் நோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது 2 சைடுமே இருக்கும். ஆனா, நம்ம கதையில கொஞ்சம் வித்தியாசம். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க 2 பேரும் 2 பக்கமா இருக்காங்க. "என்னக்கா சொல்ற?" அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்றேன். ஆக்சுவலி இந்த கதையில இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் கிடையாது. அஃபிஷியல் கப்பிள்ஸ் கிடையாது. ஆனா, இவங்கள பார்க்குற எல்லாருக்கும் இவங்க ஒரு கப்பிள்ஸ்ன்னு தான் தோணும். ஏன்னா, அவங்க பண்றது அப்படி. ஒரு கப்பிள்ஸ்குள்ள என்னலாம் இருக்குமோ, அது எல்லாமே இவங்களுக்குள்ள இருந்துச்சு. எப்பவும் ஒண்ணா இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிறது, ரூம் ஷேர் பண்ணிக்கிறது. ஏன் ஒரு கப்பிள்ஸ்குள்ள இருக்கிற அந்த இன்டிமேட் லவ்வும் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. இவங்களுக்குள்ள நெறைய வாட்டி இன்டிமசியாவும் நடந்திருக்கு. ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேர் பார்வையில 2 விதமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜேகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, அவன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சிட்யூவேஷன்ஷிப். அவனுக்கு இந்த லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட்ஸ் இதில எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவன பொறுத்தவரைக்கும் இருக்கிற ஒரு லைஃப அவனுக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு, கம்ஃபர்டபுளா இருக்கணும். அவனுக்கு யார் கூட கம்ஃபர்டபுளா இருக்கோ, அவங்க கூட அவனுக்கு தோன்ற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுவே நம்ம ஹீரோ தயாங் சைட் பார்த்தோம்னா, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஜங்குக்க பொறுத்தவரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு சிட்யூவேஷன்ஷிப்பா இருந்தாலும், தயங்க பொறுத்தவரைக்கும் அது லவ். ஆரம்பத்தில என்னதான் தயங்கும் இத ஒரு ஜஸ்ட் சிட்யூவேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும், நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவனே அறியாம ஜங்குக்க அட்மையர் பண்ண ஆரம்பிச்சான். அவன் பண்ற ஒவ்வொன்னையும் ரசிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அவனோட ஹேபிட்ஸ், அவனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது எல்லாத்தையும் பண்ணவும் ஆரம்பிச்சான். இதுல வேடிக்கை என்னன்னா, அவனுக்கே தெரியாம ஜேகே மேல அவனுக்கு காதல் வந்துருச்சு. ஆனா அந்த காதல அவன்கிட்ட சொல்லவும் முடியல. சொல்லாம அவன ஒரு நார்மல் ஃப்ரெண்டாவும் தயங்கால பார்க்க முடியல. இப்படி வடதுருவம், தென்துருவம் மாதிரி இருவேறு பக்கங்கள்ல இருக்கிற இவங்க, இந்த ஸ்டோரில என்ன ஆக போறாங்க? இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே இருந்துருமா? இல்ல சம்திங் மேஜிக்கலா விதி இவங்கள ஒண்ணு சேர்க்க போதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ, இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துரலாமா? வாங்க போலாம். ம். ஓகே ஜமுக்கா. நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். ஆ சரிடா. போயிட்டு வரேன். தயம். ஆ ஒரு நிமிஷம். என்ன? அப்படின்னு தயாவும் கேட்க, ஜேகே அவனை இழுத்து டைட்டா ஹக் பண்ணிட்டான். அப்படியே அவன் ஃபோர்ஹெட்ல லைட்டா ஒரு கிஸ் பண்ணான். குட் நைட். குட் நைட் ஜமுக்கா. டேக் கேர். யூ டூ. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ தயம் ஹாஸ்டலுக்கு தான் வந்திருப்பான். தயம் நில்லு. என்ன ஜிம்மன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம். என்ன? நீ இன்னும் ஜங்குக் கூட தான் இருக்கியா? ம். ஆமா. அவன் கூட தான் வெளியே போயிருந்தேன். ஏன் என்னாச்சு? நான் அத கேட்கல. நீ ரொம்ப சீரியஸா இருக்க மாரி எனக்கு தோணுது. என்ன சீரியஸ்? என்ன ஜிம்மனா உளர்ற? டேய் என்கிட்ட நடிக்காத. உனக்கு ஜேகே மேல லவ் இருக்கு. ஜிம்மன். டேய் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு எல்லாமே புரியும். ஆனா ஜிம்னா அவனுக்கு லவ் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அது உனக்கும் தெரியும். ம்.
அப்போ ஏன் இப்படி கண்டினியூ பண்ணுற? அதான் தெரியுதுல்ல அவன் உன்னை லவ் பண்ண மாட்டான்னு. அப்புறம் எதுக்கு ஆ இதை கண்டினியூ பண்ணி நீ தான் ஹர்ட் ஆக போகிறது. அவன் கூட இருக்கிற வரைக்கும் நான் இப்படியே இருந்துக்கிறேன் ஜீவனா. எனக்கு அவன் கூட இருக்கணும். தட்ஸ் இட். வைத்தியம் மாதிரி பேசாதடா. சரி நான் கேட்குறேன், அவன் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு கேஷுவலாக இருக்கா? சொல்லுடா. அவனுக்கு கேஷுவலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. அப்போ ஒரு நாள் நீ ஹார்ட் ஆகும் தெரியும். திருட்டு எப்படி பண்ணுற? அப்புறம் என்னால் அவனை விட முடியாது. நீ லூசுடா, சரியான லூசு. டிஜிகே என்ன நீ இன்னும் டே கூட தான் இருக்கியா? ஆமாம், ஏன்? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உனக்கு புரியுதா? யுஞ்சே என்ன சொல்கிற? எனக்கு எல்லாம் புரியுது, உனக்கு தான் புரியல. ஓ அப்படியா சார்? சரி, எனக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. நீங்கள் 2 பேரும் யார்? நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். அப்போது இந்த கிஸ் பண்ணுறது நார்மல், கேர்டல் நார்மல் தான், ஒரே பெட்டில் ஒன்றா தூங்குறது அதுவும் நார்மல் தான்டா. டே உனக்கு இதெல்லாம் நார்மலா? ஆமாம், டே கூட இருக்கும்போது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஆனால் டேக்கு அவனும் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பான். நீ ஷுவராக சொல்கிறியா? ம், எனக்கு தெரியும். உனக்கு டே மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையா? டே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது லவ் இல்லை. இல்லை, லவ்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. சரி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேவும் எப்படியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிகே தான் டேக்கு கால் பண்ணியிருப்பான். டே ம் இன்னைக்கு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணலாமா? ஏன் கேட்குற? எப்பவும் அப்படி தானே ஸ்டே பண்ணுவோம், இன்னைக்கு என்ன புதுசா? சரி அப்போ நான் வரேன். ம், என்ன இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை ஜமுக்கா, நான் உன் கூட இருக்கேன்ல, அது போதும். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறடா நீ. ம் அப்படியா? ம் சரி விடு. இங்கே வா. என்ன? டே வாண்ணா வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே ஹக் பண்ணி க்ளோஸாக உட்காந்துருக்குறான். இப்போ தயங்குதான். இப்போ தானே சொன்னேன் இதெல்லாம் நார்மல்னு. ஆமாம், அதனால தான். சரி வா. டே ம் நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணா என்கிட்ட சொல்லு. நீ என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் ஜமுக்கு. எப்படி இவ்வளோ ஷுவராக சொல்கிற? ஏன்னா எனக்கு நீ அப்படி தான். புரியல. உனக்கு புரியாது. என்னடா? ஒன்றும் இல்லை, தூங்கு. குட் நைட் டே. குட் நைட் ஜமுக்கா. டே ம் நான் அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் தான் ஜமுக்கா. அப்போது இதுவே நமக்கு போதும் தானே? எனக்கு இது போதும். ம் சரி. அப்போது எதை பற்றியும் ஓவர் திங்க் பண்ணாமல் நிம்மதியாக தூங்கு. ம் சரி. டே இழந்துட்டியா? ம் இழந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? ஆ அப்புறம் நீ கிளாஸுக்கு லேட் பண்ணிடுவ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் தானே? ஆமாம். அப்போ 5 மினிட்ஸ். நீ டெய்லி 5 மினிட்ஸ்னு சொல்லி ½ அன் ஹவர் தூங்குற. ஆ
அது என் டேலண்ட்டு. சரி தூங்கு. தயம், என் கூடவே இருக்கியா? போகாதன்னா. சரி, நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே. ம். அப்போ இங்கே வா. என்ன? கொஞ்சம் க்ளோஸா. சிக்கே. என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. பார், நீ தான் ஓவர் திங்க் பண்ணுற. தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. புரியுதா? நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். எனக்கும் தான். ஆனால் ஒரு விஷயம். என்ன? இதை நம்ம காலேஜில் யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏன்? ஏன்னா தேவையில்லாமல் பேசுவாங்க. ஏதாவது கிசுகிசுப்பு வரும். எல்லாத்தையும் தாண்டி நீ ஹர்ட் ஆகிடுவேன்னு பயமாக இருக்கு. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் ஜிமின் கிட்ட கூட சொல்ல வேணாம். எனக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன? சொல்லிட்டியா? ஆஹ், அவன் ஜஸ்ட் கெஸ் பண்ணா. ஆ, சரி, நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. ம். சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் ஜிமின் தான். டே, என்னடா? இன்னைக்கு காலையில் ஜிகே ரூமில் இருந்தியா? இல்லையே. இல்லையா? நீ அவன் கூட இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். இல்லை இல்லை, அவன் தான் என் ரூமில் இருந்தான். ஆ, என்ன? தயம், நீ பண்ணுற எதுவும் எனக்கு சரியாக படல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் உன் மனசுக்கு. ஜிமன், சரிடா, நான் எதுவும் பேசல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவனை கேஷுவலாக பார்க்குறான். நீ அவனை லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக பார்க்குற. தெரியும். அப்போது உனக்கு ஹர்ட் ஆகும். அதுவும் நடக்கட்டும். என்னடா பேசுகிற? அவன் கூட இருக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஜிமனா. அது போதும். 5 ஜென்மம் அவன் கூட வாழணும்னு இல்லை. அவன் கூட இருக்கிற 7 செகண்ட் கூட எனக்கு போதும். அதை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கே யும்ஜே தான். ஜேகே, இங்கே வா. என்னடா? இன்னைக்கு மார்னிங் நீ எங்கே இருந்த? டீ கூட. அவன் ரூம்லையா? ம். தெரியும். தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கேட்ட? உனக்கு டீ மேலே கொஞ்சம் கூட டவுட் வரலையா? என்ன டவுட்? அவன் உன் மேலே சீரியஸாக இருக்கான்னு. அவன் அப்படிலாம் இல்லை. எப்படி உன்னால் ஷுவராக சொல்ல முடியும்? பிகாஸ் நான் உனக்கு கிளியராக சொல்லிட்டேன். என்ன? லவ், கமிட்மெண்ட் எனக்கு வேணான்னு. அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா? ஆமாம். சரி, ஏன்டா? ஒன்றும் இல்லை. நீ எதோ யோசிக்கிற. ஆ, இதெல்லாம் உனக்கு அப்புறமா புரியும். ஆ, ஒன்றும் இல்லைன்னு சொன்னதான விடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் அது தான் போகிறோம். டைம், இன்னைக்கு நீ என் கூட வர. எங்கே? ஈவினிங் காஃபேக்கு. அப்புறம் மூவி. ஓகே, நைட்டு ரூமுக்கு வரேன். ம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இந்த பார், நீ என்கிட்ட இந்த பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். நீ எப்போனாலும் என்கிட்ட வரலாம். ம். ம். தேங்க்யூடா. ம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஜம்முக்கா. ஏன்?
இல்லை உனக்கு டயர்டாக இருக்கும்ல, அதான். என்னை பற்றி ரொம்ப கேர் பண்ணுற. ஏன் நான் கேர் பண்ணக்கூடாதா? கூடாதுன்னு சொல்லலை. அப்போது எனக்கு பிடிச்சிருக்கு. ம். டே என்ன, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் தான். ஆனால் அது லவ்னு எடுத்துக்காத. நான் எடுத்துக்கல. குட். ஆனால் நீ சொன்ன ஸ்பெஷல் மட்டும் மறக்க மாட்டேன். ஏன் ஜஸ்ட் லைக் தட் நீ ரொம்ப சீரியஸாக நடந்துக்கிற அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஆனால் தயவுக்கு நான் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் வேறு மாதிரி. ஜேகே கேஷுவலாக சொன்னாலும் தயவுக்கு அது வேறு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ ஜிவன், டே நீ இன்னும் அவனோட ஒரு வார்த்தையும் மனசில் வச்சிட்ருக்க. அவன் என்ன ஸ்பெஷல் சொன்னா ஜிவனா, அது உனக்கு போதுமா? எனக்கு போதும். உனக்கு உண்மையாகவே போதுமா? இப்போ போதும். போனோம் அப்புறம் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கல. ம், நான் அதை பற்றி யோசிக்கல. ஆனால் நான் யோசிக்கிறேன். என்ன, நீ ஒரு நாள் போதுன்னு சொல்ல முடியாமல் போயிடுவ. அப்போது பார்த்துக்கலாம். தயம், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதுதான் உன் ப்ராப்ளம். உன் மனசில் என்ன இருக்குங்கிறத அட்லீஸ்ட் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்லிட்டேன். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். உன்னோட ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ளே வச்சுட்டு அவன் கூட எப்படி உன்னால இருக்க முடியுது? ஆனால் அகைன் அண்ட் அகைன் சொல்கிற தயம், நான் நினைக்கிற மாதிரி ஜங்கு பொண்ணை பார்க்கல. அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே நார்மல். இந்த கிஸ், லிவிங், இன்டிமேட் எல்லாமே. ஆனால் உன் மனசில் அது லவ். அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் எதுவுமே இல்லைன்ற மாதிரி நீ தினம் தினம் அவன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. உன் லவ் அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் அவனுக்கு என்ன சேஞ்ச் ஆகிட போகுது? எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ம். டே எங்கே இருக்க? லைப்ரரியில். என்ன பண்ணுற? அசைன்மெண்ட். எனக்கு போராக இருக்கு. சரி ஜமுக், அப்போது நீ யோங்ஷா கூட இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அப்புறமா பார்க்குறேன். ம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அவன் வேலையை தான் பார்க்குறான். தயம் எப்போ வருவேன்? ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் ரொம்ப பெரிய டியூரேஷன். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்று பார்க்கணும். சிக்கே, நீ இப்படி பேசினா நான் அசைன்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ அசைன்மெண்ட்டை விட்டுட்டு வா. நீ தானே சொல்லுவ நான் இர்ரெஸ்பான்சிபிள்னு. சரி சரி, முடிச்சுட்டு வா. ம். டே என்ன, சீக்கிரமா வா. சரி, அப்போ இன்ட்ரியா. டேய் என்ன, இப்போதான் தயங்காக ரொம்ப தான் வெயிட் பண்ணுறேன். சும்மா தான் நான் வெயிட் பண்ணுறேண்ணா. ஆமாம், மார்னிங்லேருந்து இத்தனை தடவை அவனுக்கு கால் பண்ணிட்டேன். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தா முன்னாடி அவன் பிஸினா ஓகே, அவனுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ அவன் எப்போ வருவான்னு நீயும் வெயிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. என்ன, ஒன்றும் இல்லை. நீ திருப்பி அதை பற்றி பேசாத. நான் எதுவும் பேசலை. உன் ஃபேஸே எல்லாத்தையும் சொல்லுது.
சரி, நான் ஒரு கொஷின் கேட்கவா ஜிகே? சொல்லு. டே, இன்னைக்கு ஈவினிங் வேற யார் கூடயாவது போனா உனக்கு ஓகேவா? ஏன்? அதில் என்ன இருக்கு? இல்லை, கேட்டேன். ஓகே தான். ஷுர்? ஆமாம். டே, நீ ஜிகே கிட்ட போய் பேசணுன்னு டெய்லி எக்ஸ்கியூஸ் தேடுற. அப்படி இல்லை, மார்னிங் கால், ஆஃப்டர்நூன் மெசேஜ், ஈவினிங் மீட், இதெல்லாம் என்ன? அவன் தான் கூப்பிட்றான். சரி, அவன் கூப்பிட்றான்னா நீ வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? ஆ, எனக்கு ஒர்க் இருக்கு, படிக்கணும், ஏதாவது சொல்லலாமே. அதான் அவன் கூப்பிடும்போது போகணும்னு தோணுது, ஆனால் அவாய்ட் பண்ண முடியல. டே, ஆல்ரெடி நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்க தெரியும். இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணாத. வேணாம். ஜிகேக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லைடா. அது பெட்டரா? அவனுக்கு தெரிஞ்சா இப்போ இருக்கிற மாதிரி கூட அவன் கூட இருக்க மாட்டான்னு சொன்னா. சரிடா, நீ சொல்கிறது நியாயம்னு வச்சுக்கோ. ஆனால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு உன் ஃபீலிங்ஸ் இப்படி மறைச்சிட்டு இருக்க போகிற? அவன் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும். ஒருவேளை அவனுக்கு புரியலனாலும் நான் அவன் கூட இப்படியே இருந்துக்கிறேன். அவனுக்கு நான் கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட், ஆனால் எனக்கு அவன் ரியலைஸ் பண்ண மாட்டான்டா. அப்போது நானும் சொல்ல மாட்டேன் ஜிமா. ஏன்? எனக்கு அவனோட நிம்மதி முக்கியம். ஆ, டே, ஆ, இங்கே உட்காரு. இதோ வரைஞ்சவங்கக்கா. என்னாச்சு? ரொம்ப டயர்டாக இருக்கு. ம், என்ன? ஜும்ஷி கூட ஏதாவது சண்டை போட்டியா? ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க? இல்லை. அப்போது எனக்கு உன் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். சரி சரி, நீ கொஞ்சம் கிட்ட வாயேன். ம். டே, ம், என்ன? நம்ம இப்படி இருக்கிறது உனக்கு போரிங்காக இருக்கா? உனக்கு போரிங்காக இருக்கா? இல்லை, அப்போ எனக்கும் இல்லை. நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு நீ எதுவும் இல்லை. நீ தானே நீ வேண்டான்னு சொன்ன. ஆமாம். அப்போது தெரியல, நீ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டு ஜோங்கக்கா. ம், இல்லை, ஆமாம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே இருக்கோம்னு எனக்கு தோணுது. தயம் மனசில் இருக்கிறது எல்லாமே சங்கு கூட அந்த ஒரு வார்த்தை தான். நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதுக்கும் மேலே இருக்கோம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்போட பேர் லவ் இல்லைன்னு சொன்னது தான் சங்கு. அப்போது கடைசி வரைக்கும் உனக்கு என் மேலே லவ் வராதில்ல, பட் பரவாயில்ல. ஐ ஸ்டில் லவ் யூ ஃபார் எவர். நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் லவ் உனக்கு தான். உனக்கு நான் ஃப்ரெண்ட், பட் ஃபார் மீ பட் மை எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அவன் ரூமில் உட்காந்துதான். தயம் நான் ஜிக்கு கூட ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்கான். சடனாக அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இதுக்கு மேலே என்னால் அவன்கிட்ட நார்மலாக இருக்க முடியாது. ஐ நோ, டே பை டே ஐம் கெட்டிங் அடிக்டட் டு ஹிம் ஃபார் ஹிஸ் லவ் அண்ட் எவ்ரி திங். இதுக்கப்புறம் அவன் கூட க்ளோஸாக இருந்தா என்னையே அறியாமல் என் ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட சொல்லி அவன் அதனால ஹர்ட் ஆயிட்டான்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போலேருந்து ஜங்கு கிட்ட நான் போகக்கூடாது. ஆனால் அவளை பார்க்காம இருக்கிற போது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனால் அதை நான் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி
தயங்க அவனுக்கு அவனே ஒரு முடிவு எடுத்துக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே ஜேகே தான் தயங்க பிக் பண்ணுறதுக்காக அவன் வீட்டு வாசலில் வந்திருப்பான். ரொம்ப நேரமாக ஹார்ன் அடிக்கிறான், பட் ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போது தயங்க இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆண்டி தான், என்னப்பா? இல்லை, தயங்க கூப்பிடுதா? தயங்கா? அவன் எப்போவோ கிளம்பி போயிட்டானே, சீக்கிரமாக போயிட்டானா? ஆனால் என்றைக்கும் இந்த டைம் தானே போவான். என்னன்னு தெரியலப்பா. இன்னைக்கு என்னப்பா சீக்கிரம் போகிறேன்னு கேட்டேன். அது லைப்ரரியில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை அதனால தான் போயிருப்பான். சரி ஆண்டி, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் கிளம்பி காலேஜுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா தயங் லைப்ரரியில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் மின்ஹூ. ஜேகே வரான்னு அவனுக்கு தெரியும், பட் ஒரு வாட்டி கூட அவன் பார்க்கல. தயங் பார்க்கலன்றது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி போய் பேசலான்னு போனோம். தயம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். அது இல்லை, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஒர்க் இருந்தது. தயம், நான் கொஞ்சம் பேசணும். ஜங்குக், தப்பாக எடுத்துக்காத. உனக்கே தெரியும் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வருதில்ல, அதான் கொஞ்சம் படிக்கணும். நான் அப்புறமா அவன்கிட்ட கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறம் பிரேக் டைம், லன்ச் பிரேக் எல்லாத்துலேயும் தயங்கிட்ட பேச ஜேகே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் தயம் எப்போவும் இருக்கிற இடத்துல இல்லாமல் இன்றைக்கி புதுசாக வேறு பசங்க கூட உட்காந்து சாப்பிட்றது, அவங்க கூட உட்காந்து பேசுறதுன்னு ஜிமினா கூட தான் இருக்கான். ஜேகேவை கண்டுக்காமல் அவனை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். அதை ஜேகேக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதை விட தயங்கு தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது இப்படியே அவங்க டேஸ் போக ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் அவங்க டீம் தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கு தயங்கு வேற ஒருத்தர் கூட இருந்து பேசுகிறத அவனால் பார்க்க முடியல. ரொம்ப ஹர்ட் ஆகுது. இங்கே இதில் வேற தயம் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். டே தயம், போதும், ரொம்ப ஓவராக இருக்குது, நிப்பாட்டு. இன்றைக்கும் 2 பேர் தான். இன்றைக்கி நான் ஒரு பாட்டிலே கால் பண்ணியிருக்கேன். என்ன மச்சா, உனக்கு தெரியாது இந்த தயம் அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் லவ் பண்ணல. டே பைத்தியம், குடிச்சிட்டு என்னடா வளர்ற? மச்சா, இனி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், வா டான்ஸ் ஆடலாம். என்னது, டான்ஸ் ஆட போறியா? முதல்ல எங்கே ஏன்ச்சி ஸ்ட்ரெயிட்டாக நெல்லை பார்ப்போம். ஏய், நான் சொன்னால் நீ கேட்கணும். நீ சோல்மேட்டு தானே? சோல்மேட்டு தான். சரி, டான்ஸ் ஆடலாம். எங்கே? ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெயிட்டாக ஏன்ச்சி நெல். பர்ஃபெக்ட், ஸ்டடி. பார் நான் எப்படி நிற்கிறேன்னு. ஏய், நீ என் மேலே சார்ந்து பேலன்ஸ் நிற்கிற. இல்லையா, நான் தெளிவாக இருக்கேன் மச்சான், தெளிவாக. டே, கீழே விழுந்து தொலைச்சிடாதடா, உன்னால் நிற்கவே முடியல, இதில் டான்ஸ் வேறையா அப்படின்னு ஜிமின் தான் தயங்க உட்கார வைக்க பார்க்குறான். இது வரைக்கும் கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சிட்டு இருந்தவன் இப்போ ஒரு பெரிய பாட்டில் எடுத்து ஒரே கல்ப்பில் அடிக்கிறான். டே 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 என்னடா பண்ணுற? ஐயோ டீ, உனக்கு ட்ரிங்க் பண்ணி பழக்கம் வேறு இல்லை, நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ணால் பண்ணுறது வேறு இழந்துருவானே, இவனை எப்படி நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கே தயங்கா, மச்சா
அந்த டிஜே கிட்ட பாட்டு போட சொல்லு. என்னது பாட்டா? ஆ மச்சான் நல்லா வைப்ஸா போடு. ஆ போடு. ஐயோ! இவனால நிற்கவே முடியல. இதில் வைப்பு பண்ணுற மூஞ்ச பாரு. இவன் பண்ணுற அலுப்புல எனக்கு அடித்ததெல்லாம் இறங்கிடுச்சே அப்படின்ற மாதிரி கடுப்பில் ஜிம்மில் உட்காந்துட்ருக்கேன். இப்போ மின்னுவை பார்த்துட்டு மின்னு ஹாய் தயம் என்னாச்சு? ஒன்றும் எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. என்னாச்சு? நீ எப்போ இப்படி ட்ரிங்க் பண்ணுற ஆளே இல்லையா? இன்னைக்கு என்ன? அது வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுச்சு அடிச்சேன். சரி வா டான்ஸ் ஆடலாம். தயம் நீயும் நானுமா? ஏன் என் கூட ஆட மாட்டியா? இல்லை நீ இந்த சுச்சுவேஷனில் உன்னால் டான்ஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். கொஞ்சம் டிஸியாக இருக்கு, பட் ஐ வாண்ட் டு டான்ஸ். எனக்கு கம்பெனி கொடுக்குறியா ப்ளீஸ்? வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி தயங்க பண்ணிகிட்ருக்கான். இங்கே இதெல்லாம் பார்க்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு அடுப்பு எரியிறதை விட மோசமாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பற்றிக்கிட்டே எரியுது. ஏன்னா தயங்க எப்போவுமே இந்த கிழிஞ்சியாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஜங்கு கிட்ட தான். ஆனால் இன்றைக்கி அவன் நிதானத்தில் இல்லைன்றதை தாண்டி அவன் அவனாகவே இல்லை, ரொம்ப க்ளோஸாக எல்லோரும் கூடவும் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அப்போது தயம் வந்து கீழே விழ போகிறான். மினுவை பிடிக்கிறதுக்குள்ள அங்கே இன்னொரு கை வந்து அப்படியே தயமோட ஹிப்பில் தான் லேண்ட் ஆகுது. தயம் தேங்க்யூ. யார் நீங்கள்? நான் டான்ஸ் பண்ணணும், தள்ளிப்போ அப்படின்னு ஜிகேவில் தள்ளுறான். அப்போ ஜங்குதான் தயம் போதும், எனக்கு நீ சரியில்லை, போகலாம். ஜங்குகா நீயா? சாரிடா, அது பிராண்டு மாறிடுச்சு போல், அதான் தூக்கிடுச்சு. நீ போதுங்கக்கா, டான்ஸ் ஆடணும். தயம் சொன்னா கீழே உன்னால் நிற்க கூட முடியல. இல்லை ஜங்குக்கா, பாரு தயம் ஸ்டடியாக இருக்கேனா, நான் டான்ஸ் ஆட போகிறேன், அதை விட நான் போகணும் அப்படின்னு ஜேகேவை தள்ளிட்டு மின்னுவை கூட போய் ஆடுறான் திருப்பியும். அது மட்டும் இல்லாமல் 2 பொண்ணுங்க வேற தயங்க 2 பக்கத்தில் நின்று ஆடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஒருத்தருக்கு அப்படியே ஏறுது. கோவத்து என்னால் அவனை வேறு யார் கூட பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் அவன் ஏன் கூட மட்டும் நான் இப்படி இருக்கணும், நான் யாருக்கும் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போகிறான். ஸோ இப்போ மின்னுவை பார்த்து ஜங்கு ஒரே முறை தான் அந்த பார்வையிலே புரிஞ்சிருச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு. ஸோ மின்னுவை அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். மின்னு எங்கே போகிற? வா டான்ஸ் ஆடலாம். தயம் ஜங்குகா நீ போ, நான் டான்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன உனக்கு டான்ஸ் பண்ணணும் அதானே? எனக்கு டான்ஸ் வேணும். சரி வா என் கூட ஆடு. ஜங்குகா நிஜமாவா? நீயும் நானுமா? ஆமாம் நீயும் நானும் தான். மச்சான் ஜெமினா சொல்லு மச்சான், அங்கே என்னடா நடக்குது? அது இப்போதான் மச்சான் தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில்
பஞ்சும் நெருப்பும் பத்திக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கரெக்டு மச்சான். ஒருத்தனுக்குள்ள லவ் இருக்கு. ஆனா அது லவ்வே இல்லைன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு பார்த்தியா தயம் மின்கு கூட ஆடும்போது அவன் கண்ணில் அந்த கோபத்தை பார்க்கணுமே. அட்டட்டட்டட்ட இப்படி இருந்துச்சு தெரியுமா? கரெக்டு மாப்பிள்ள. நானும் அதை நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, தயம் பேசாத இந்த ஒரு வாரம் இவன் இந்த ரூமில் பண்ண அலப்பறை இருக்கே. ஏண்டா அவன் பேசுறான்னு இவன் நைட்டு ஃபுல்லாக இன்னும் தூங்க விடலடா. சரி கிளைமேக்ஸ் சீனு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அது அங்கே தயம் வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு டான்ஸ் வேணும். டே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், ஏன்னா தயம் கேட்குற மாதிரியே இல்லை. ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் தயம் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அப்படியே 2 பேரும் க்ளோஸ்அப்பில் இருக்காங்க. இப்போ அந்த டிஜே லைட்ஸ், அந்த நைட் மூட் எல்லாத்துலேயும் தயமோட ஃபேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேக்கு வேறு மாதிரியே தெரியுது. பட் அவன் என்ன நினச்சான்னு தெரியல. சடனாக ஜேகே அப்படியே தயங்க பிடிச்சி லிப்லாக் பண்ணுறான். அங்கே இருக்க மின்கு, ஜிமின், யோங்ஜே எல்லாரும் ஷாக்கு. ஏன்னா என்னதான் ஜேகே கூட தயங்க இருந்தாலும் மின்ஹுக்கு டே மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அவன் இவ்வளோ போதையிலையும் தன்னை டான்ஸ் பண்ண கூப்பிட்டதே அவனுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி இப்போ ஜிகே பண்ண அந்த ஒரு விஷயம் எல்லாரையும் வாயை பொழக்க வச்சிருச்சு. இப்படியே அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்க ஒரு கட்டத்தில் தயங்க அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். அவனுக்கு ஃபுல்லாக போதை ஏறிடுச்சு. இப்போது ஜங்கு குடிக்கல, அதனால அவன் நார்மலாக இருக்கான். அவன் தான் இப்போது காரில் ஏற்றி தயங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு போகிற வழியில் தான் தயங் போதையில் உளறிட்டே இருக்கான். ஜங்குக்கா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. ஆனால் ஃப்ரெண்டாக இல்லை, எனக்கு நீ லவ்வர் தானே, நீ என் கூட எல்லாமே பண்ணுற. ஆனால் லவ் இல்லையா, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உளறிட்டுருக்கான். ஸோ அவன் சொன்னாலும் தயங் ஏதோ போதையில் உளறான்ற மாதிரி தான் கேஷுவலாக ஜங்கு இருந்திருப்பான். அப்போது சடனாக வாமிட்டிங்கும் வந்திருக்கும். ஜெகே தான் அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போய் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் டைம் ரொம்ப டிஸியாக இருந்ததுனால ஜங்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயம் எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்த மாதிரி ஜங்கு கூட செஸ்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் இது வரைக்கும் அது ஜஸ்ட் சிச்சுவேஷன்ஷிப்னு இருந்தாலும் நேற்று நைட்டு அவன் பண்ணது அவனுக்கே ஞாபகம் இருக்குது. நான் ஏன் அவனை சடனாக கிஸ் பண்ணேன்? இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன், எத்தனையோ வாட்டி கிஸ் பண்ணியிருக்கேன், அவன் கூட ஒன்றா பெட்டில் இருந்திருக்கேன். பட் இந்த கிஸ் இதே எனக்கு வர மாதிரி இருக்குது. நான் தயங்க லவ் பண்ணுறேன்னா இல்லை, ஐயோ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. ஜங்கு அப்படியே தயங்க பார்த்துட்டு ஸ்லோவாக அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இப்போ தயங்க லைட்டாக கண்ணை முடிக்கிறான். ஜங்கு, நீ ஏஞ்சிட்டியா? நான் எப்படி இங்கே என் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு? இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீ நேற்று கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருந்த, அதான் கொஞ்சம் வாமிட் பண்ணனால ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நான் இப்படியும் உன் மேலே தூங்கிட்டேனா? சாரி ஜங்குக்கா, உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தயம்
ஆ ஒரு நிமிஷம். என்னாச்சு ஜேகே? நீ என்னை லவ் பண்ணியா? ஜேகே கேட்குறேன்ல, உனக்கு என் மேலே லவ் வந்துச்சா? ஏ யார் சொன்னா உன்கிட்ட? அப்படிலாம் இல்லை. உன்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு தான் பேரே இல்லையே. அது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் சொல்லு சொல்லுதேன். ஷமுக், அது ஆமாம், நான் லவ் பண்ணேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் சிச்சுவேஷன்ஷிப், பட் ஃபார் மீ இட்ஸ் அ லவ். ஆமாம், ஆனால் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். எனக்கு என் சந்தோஷத்தை விட நீ தான் முக்கியம். அதனால தான் எனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருந்தோம் எல்லாத்தையும் மறைச்சேன். நீ மறைக்கணும்னு நினச்சத நேற்று நைட்டு நீ என்கிட்ட உளறிட்ட. அண்ட் எனக்கும் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் இந்த ரூம், இந்த பெட் எல்லாமே வேறு. ஆனால் நேற்று நான் பார்த்தது வேறு. எத்தனையோ தடவை இந்த ரூமில் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹக், கிஸ், ஏன் நமக்குள்ளே இன்டிமேட்டாக நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று உன் கூட நான் ஒன்றுமே பண்ணலை. ஜஸ்ட் உன்னை ஹக் பண்ணி தான் தூங்கினேன். பட் அந்த ஹக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது. நீ செஸ்டில் படுத்து தூங்கினது, என்கிட்ட போதையில் உளர்னது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதே, ஏன்னா கமிட்மெண்ட்னு வந்துட்டா 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஹர்ட் ஆவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷிப்பில் விட்டு கொடுத்து போகிறதுனா எல்லோரும் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு வேளை நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் அவங்க நம்மளை பாதியில் விட்டு போயிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அப்படி இல்லைன்றத நீ பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் நான் சிச்சுவேஷன்ஷிப்புன்னு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போட்டு வச்ச முகமூடி முறையாக கிழிஞ்சு போய் இந்த ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் சிச்சுவேஷன்ஷிப் மட்டும் இல்லை, இதுதான் லவ்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படின்னு சொல்ல தயங்கண்ணு டியர்ஸாக வருது. அவன் ஓடி போய் ஜிகே டைட்டாக ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இப்போது அப்படியே ஜிகேயோட செஸ்டில் சாஞ்சு ரொம்ப அழுதுருப்பான். இது வரைக்கும் ஜிகே தனக்கு இல்லைன்னு அழுதவன் முறையாக தனக்கு கிடைக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் தனக்கு பக்கத்துலேயே இருக்குன்றத நினச்சி அந்த சந்தோஷத்தில் அழ ஆரம்பித்தான். ஜங்குக்கும் அடுத்த செகண்டே அவனை ஹக் பண்ணிக்கிட்டான். அவனும் திருப்பி தயங்க கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணி டயம் ஜிகேயோட செஸ்டில் சாஞ்ச மாதிரி ஜிகேவும் டயங்கோட தலையை கோதி விட்டுற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்தாங்க. இவ்வளோ நாள் அந்த ரூம் எப்படி இருந்ததோ தெரியல. ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாமே புதுசாக இருந்தது. அவங்க 2 பேரும் கண்ணை மூடி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உதட்டில் ஒரு சின்ன சிரிப்போட 2 பேரும் கை கோத்துட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்து அகைன் தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போகும்ல. சரிடா, இதோட இந்த ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.